ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 20/8/2024। मीठे बच्चे, काम काज करते हुए भी एक बाबा की याद रहें। चलते फिरते बाबा और घर को याद करो, यही तुम्हारी बहादुरी है। இனிமையான குழந்தைகளே, வேலைகள் காரியங்கள் செய்து கொண்டே கூட ஒரு பாபா நினைவில் இருங்கள். நடந்தாலும் எங்கு சென்றாலும் பாபா மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமைன்னு கூட சொல்லலாம். प्रश्न, बाबा का रिगार्ड और डिसरिगार्ड कब और कैसे होता है? கேள்வி, பாபாவிற்கு மரியாதை மற்றும் அவமரியாதை எப்பொழுது எப்படி ஏற்படுகின்றது? उत्तर, जब तुम बच्चे बाबा को अच्छी तरह से याद करते हो तब रिगार्ड देते हो। अगर कहते हैं याद करने की फुर्सत नहीं है, ये भी जैसे डिसरिगार्ड है। பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் எப்போ பாபாவை நல்ல முறையில் நினைக்கிறோமோ அப்போ பாபாவுக்கு மரியாதை கொடுக்குறோம். ஒருவேளை சொல்கிறோம் பாபா உங்களை நினைக்கிறதுக்கே டைம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறோன்னா அது அவமரியாதை. ஆனால் உண்மையிலேயே இது பாபாவுக்கான அவமரியாதை கிடையாது, நம்மை நாமே அவமதித்து கொள்வது. ஆகையால் நாம் ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுல மட்டும் புகழ் வாய்ந்தவங்களாக இருக்கக்கூடாது, பாபா நினைவு யாத்திரையில் புகழ் வாய்ந்தவங்களாக ஆகணும். நினைவுக்கான சார்ட் வைங்க. நினைவின் மூலமாகத்தான் நம்ம ஆத்மா சதோ பிரதானமாக ஆகும். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाते हैं, यह है जो 84 के चक्र का ज्ञान समझाया जाता है। ये तो एक नॉलेज है जो तो हम बच्चों के जन्म जन्मांतर पढ़े हैं और धारण करते आए हैं। ये तो बिल्कुल सहज है, कोई नई बात नहीं। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். 84 ஜென்மத்திற்கான சக்கரத்தினுடைய ஞானம் நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம். இது ஞானம். நம்ம 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை பற்றி புரிந்திருக்கிறோம் இல்லையா? இது ஒரு கல்வி, நாலேஜ். பாபா நமக்கு இதை கல்பா புரிய வைக்கின்றார். ஜென்ம ஜென்மத்திற்கான படிப்பு இது, நம்ம தாரணா பண்ணணும். பாபா சொல்றாங்க, இது ரொம்ப முற்றிலும் சகஜமான விஷயம், ஒன்றும் புது விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே எப்படி வாழ்ந்தோங்கிறத பாபா நமக்கு புரிய வச்சுட்ருக்கிறாரு. இப்போ நம்ம ஏற்கனவே எப்படி இருந்தோங்கிறத புரிஞ்சுட்டு படிச்சுக்கிட்டு எழுதுறதுங்கிறது, நடைமுறைப்படுத்தணுங்கிறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. बाबा बैठ समझाते, सत्य से लेकर कलयुग अंत तक तुम कितने पुनर्जन्म लिए हैं, ये ज्ञान तो सहज रिद्धि बुद्धि में है ही। ये है एक पढ़ाई, रचना के आदि मध्यांत को समझना है। ஸோ பாபா கே சிவாய் கோய் சம்ஜா நை சக்தே. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், சத்தியுகத்திலேருந்து கலியுகத்தினுடைய இறுதி வரைக்கும் நம்ம எத்தனை ஜென்மா எடுத்திருக்கிறோம். இந்த ஞானத்தை சகஜமான முறையில் நம்முடைய புத்தியில் கொண்டு வரணும். இது ஒரு விதமான படிப்பு. படைப்பினுடைய ஆதி மத்தியானத்தை நாம் புரிஞ்சுக்கணும். படைப்பாளர் மற்றும் படைப்பு, இதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை, படைப்பை பற்றி ஞானத்தை படைப்பாளரை தவிர வேறு யாருமே நமக்கு புரிய வைக்க முடியாது. एकांत में जाकर एक पहाड़ी पर बैठ याद की यात्रा में रहे, फिर एक जाएं, 3 2 जाएं, यहाँ चांस बहुत अच्छा है। यह मुख्य है बाबा की याद। भारत का प्राचीन युग मशहूर भी बहुत है। பாபா சொல்கிறார், ஏகாந்தத்தில் அமர்ந்து எங்கேயாவது ஒரு மலையில் உட்காந்து பாபா நினைவு பண்ணுங்க. மதுபன்லாம் போகிறப்ப எங்கேயாவது தனிமையில் உட்காந்து பாபா நினைக்கணும் அப்படின்னு உட்காரணும். ஒருத்தர், அப்புறம் 2 பேர் போவாங்க, அப்புறம் 3 பேர் போவாங்க. இப்போ நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே ஏகாந்தத்தில் தனிமையில் அமர்ந்து பாபா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. முக்கியமானது பாபா நினைவு. பாரதத்தினுடைய பழமையான யோகா மிகவும் புகழ் வாய்ந்த யோகா. ஆனால் நம்ம புரிஞ்சிட்ருக்கோம், இந்த யோகத்தின் மூலமாக, இந்த நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் பாவத்தை அழிக்க முடியும். हम सदो प्रधान बन जाएंगे, जिसमें पुरुषार्थ बहुत अच्छा करना है. நாம் சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம்.
ஆனால் ஆகுவதற்கு நல்ல முயற்சி என்பது ரொம்ப தேவை. बहादुरी तो इसमें है जो काम का करते बाप को याद कर दिखलावो. ஆனால் நம்முடைய திறமை இதில் காட்டணும். எதில் காட்டணும்? வேலைகள், தொழில், காரியங்கள் எங்கே போனாலும் சரி பாபா நினைவிலிருந்து காட்டணும். तो अपने से पूछना हमारा चार्ट कैसा रखता है. बाबा तो सब बच्चों को कहते हैं याद की यात्रा मुख्य है. याद से ही तुम्हारे पाप कटेंगे. बल कोई सावधान करने वाला भी नहीं हो तो भी बाप को याद कर सकते हो ना. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தனக்கு தானே கேளுங்க, என்னுடைய சார்ட் எப்படி இருக்கிறது, பாபா நினைவுக்கான என்னுடைய சார்ட்டு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கணும். பாபா எல்லா குழந்தைகளுக்கும் சொல்கிறார், நினைவு யாத்திரை ரொம்ப முக்கியமானது. நினைவின் மூலமாகத்தான் நம்முடைய பாவத்தை அழிக்க முடியும். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்குன்னு யாரும் இல்லைனாலும் கூட பாபாவை நினைக்க முடியும் இல்லையா? பாபாவை நினைங்கன்னு யாராவது நமக்கு ஞாபகப்படுத்திட்டு தான் இருக்கணும்லாம் கிடையாது. हर एक मनुष्य पुरुषार्थ करते हैं बहुत ऊंच पद पाने का. कोई पूरा पुरुषार्थ नहीं करते तो समझते नापास हो जाएंगे. பாபா சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களுமே முயற்சி செய்துட்ருக்கிறாங்க, ரொம்ப உயர்ந்த நிலை அடையணும், உயர்ந்த பதவி அடையணும்னு. ஆனால் முழுமையான முயற்சி யாராவது செய்யலை அப்படின்னா புரிஞ்சுக்குவாங்க, நம்ம ஒன்றும் அவ்வளோ சரியாக முயற்சிலாம் செய்யலை, ஃபெயில் ஆகிடுவோன்னு. आजकल तो नौकरी में बहुत कड़े कायदे निकालते रखते हैं. बहुत मनुष्य दुखी हैं. बाबा तुमको ऐसा रास्ता बताते हैं, 21 जन्म कभी दुख का नाम नहीं रहेगा. இன்றைக்கி மனிதர்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ரொம்ப கடுமையான விதிமுறைகள்லாம் கூட இருக்குது. மனிதர்கள் சம்பாதிச்சாலும் துக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பாபா அப்பேற்பட்ட வழிகாட்டிகிட்டு இருக்கிறார். 21 ஜென்மா ஒருபோதும் துக்கம் என்ற வார்த்தையை கூட நம்ம பயன்படுத்த மாட்டோம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே நினைவு யாத்திரையில் இருங்க, எவ்வளோ முடியும் அதிகாலை நேரம் ரொம்ப நல்ல நேரம். बल लेटे हुए याद करो, कोई को फिर नींद आ जाती है. बूढ़ा होगा, जास्ती बैठ नहीं सकेगा तो जरूर सो जाएगा. लेटे हुए बाप को याद करते रहेंगे. பாபா சொல்கிறாங்க, ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியலையா, படுத்துகிட்டே கூட என்ன பண்ணுங்க, நினைவு பண்ணுங்க. சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களா, படுத்துகிட்டே நினைக்கிறாங்க, அப்புறம் தூங்கிடுறாங்க. பாபா சொல்கிறார், உட்காரவே முடியாதவங்க படுத்துகிட்டே கூட நினைக்கலாம், ஆனால் நினைவில் தான் ரொம்ப வருமானம் இருக்கிறது. ये तो समझते टाइम पड़ा है परंतु मौत का कोई ठिकाना नहीं. तो बाबा समझाते हैं मूल है याद की यात्रा, बाहर शहर में तो मुश्किल है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளுக்கு புரிஞ்சிட்ருக்கிறீங்க, இப்போது நேரம் இருக்குது, ஆனால் டைம் இருந்தாலும் கூட நம்முடைய மரணத்திற்கு அப்படின்னு எந்த ஒரு டைமும் சொல்லப்படலை, தெரியாது நமக்கு. அப்போது உலகத்தினுடைய கடைசி நேரம் எப்போ வேணாலும் வரட்டும், ஆனால் நம்முடைய கடைசி நேரம் நமக்கு எப்போன்னு தெரியாது. அதனால் பாபா புரிய வைக்கிறார், அடிப்படையான விஷயம் நினைவு யாத்திரை தான். பாருங்கள், வெளியில் நகரங்கள் சிட்டியில் போய் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது. ஆனால் இங்கே பாபா கிட்ட நம்ம வர்றோம் அப்படின்னா நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்குது. நமக்கு எந்த ஒரு கவலைக்கான விஷயங்களும் கிடையாது. நம்முடைய சார்ட்டு பாபா நினைக்கிறதுக்கான சார்ட்டை நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருக்கணும். तुम्हारे कैरेक्टर्स भी इसमें सुधरते जाएंगे परंतु माया बड़ी तुरसर है. घर में रहने वालों को कितना कदर नहीं रखता है जितना बाहर वालों को. பாபா சொல்கிற குழந்தைகள் கேரக்டர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாயா ரொம்ப துருத்துருன்னு இருக்கான், ஏமாற்றத்தை கொடுத்துருது. பாபா சொல்கிறார், வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட சிலர் மரியாதை கொடுக்கறதில்ல, ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. कई बच्चे लिखते हैं शादी के लिए बहुत तंग करते हैं, क्या करें. जो मजबूत सेंसिबल बच्चियां होंगी वो कभी ऐसे नहीं लिखेंगी. लिखती है तो बाबा समझ जाते हैं रीड वगैरह. ये तो अपने हाथ में है जीवन को बचाना. इस दुनिया में अनेक प्रकार के दुख हैं तो बाबा सहज बताते हैं. சில குழந்தைகள் எழுதுகிறாங்களாம், கன்னியாஸ்லாம் எழுதுகிறாங்க, வீட்டில் திருமணம் பண்ணிக்கணும் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு எழுதுகிறாங்களாம். ஆனால் யார் ஸ்ட்ராங்கான புத்திசாலியான கன்னியாஸாக இருக்கிறாங்க, குழந்தைகளாக இருக்காங்க, அவங்க ஒருபோதும் இப்படி பாபா கிட்ட எழுதி கேட்கவே மாட்டாங்க. யார் அப்படி எழுதுகிறாங்க
அவங்க தான் அவங்கள பற்றி பாபா புரிஞ்சுக்கிறாராம். இந்த குழந்தை வந்து ஆடு குட்டி போல் இருக்கும் போல ஆடு மாடு போல் எது சொன்னாலும் தலையாட்டிகிட்டே இருக்கிறது. பாபா சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. இந்த உலகத்தில் அநேக விதமான துக்கங்கள் இருக்குது. அதனால் பாபா சகஜமாக புரிய வச்சுட்ருக்கிறாரு. तुम बच्चे तो महान भाग्यशाली हो जो आकर साहिबजादे बने हो. பாபா கித்தனா ஊஞ்ச் பனாத்தே ஹே. பாபா சொல்கிறார், குழந்தைகள் நீங்கள் மகான் பாக்கியசாலிகள். இங்கே வந்து நாம் என்ன ஆயிடுறோம், ராஜகுமாரர்களாக ஆகிறோம். பாபா எந்த அளவுக்கு உயர்ந்தவங்களாக ஆக்குறார். फिर भी तुम बाबा को गाली देते हो सो भी कच्ची गाली. ஆனாலும் கூட திரும்ப நீங்கள் பாபாவை நிந்தனை பண்ணிடுறீங்க. அதுவும் கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு திட்டாயிடுது. இத்தனா சதோ பிரதான் பனையதோ ஜோ பாத் மத் பூச்சோ. அந்தளவுக்கு நம்ம தமோ பிரதான் ஆயிட்டோம். பாபா நிந்தனை பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு தமோ பிரதான்னு சொல்லக்கூட முடியாது, அவ்வளோ ஆகியாச்சு. इससे जास्ती और क्या सहन करेंगे, कहते जास्ती तंग करेंगे तो ख़त्म कर देंगे. ये बाप बैठ समझाते हैं. பாபா சொல்கிறாங்க, இந்த இதை விட ஜாஸ்தி நீங்கள் என்ன பொறுத்துக்க வேண்டி இருக்கிறது இந்த உலகத்தில். தமோ பிரதான் நிலை அடைஞ்சிட்டு பாபா நிந்தனை பண்ணிட்டோம் இல்லையா, அதையும் பாபா என்ன பண்ணிக்கிறாரு, பொறுத்துக்கிறாரு. பாபா யுக்திகள் நிறைய சொல்லி கொடுக்குறார். கர்மா செய்யுங்க, ஆனால் நினைவு பண்ணுங்க, அதில் தான் நன்மை இருக்கிறது. அதிகாலையில் எழுந்து அமருங்கள், நிறைய அதில் பாபா நினைக்க உட்கார்ந்தோன்னா அவ்வளோ மஜாவாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு ஆர்வம்லாம் கிடையாது அப்படிங்கிறார் பாபா. டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டோட நடத்தினாலே புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அதுபோல் பாபா கூட புரிஞ்சுக்கிறார். இந்த குழந்தை ஃபெயில் ஆகிடும், கல்பா ஃபெயில் ஆகிடும் அப்படிலாம் கூட சில குழந்தைங்களுடைய நடத்தைகளை பார்த்து பாபா புரிஞ்சுக்கிறாரு. ऐसे कोई कह नहीं सकते कि हमको फुर्सत की नहीं याद करने का, बाबा मानेंगी नहीं. स्नान पर भी याद कर सकते, भोजन करते समय बाप को याद कर सकते हैं. इसमें बहुत बहुत कमाई है. எனக்கு பாபா உங்களை நினைக்கிறதுக்கு டைமே இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. சொன்னாலும் பாபா ஏற்றுக்கவே மாட்டார். குளிக்கும்போது கூட நினைக்க முடியும், சாப்பிடும்போது கூட நினைக்க முடியும், எந்த வேலை செய்தாலும் பாபா நினைக்க முடியும். நிறைய அதில் வருமானம் இருக்கிறது. कई बच्चे सिर्फ भाषण में भी नामी ग्रीमी है, योग बह नहीं, अहंकार भी गिरा देता है. अच्छा, சில குழந்தைங்க ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறதுல சொற்பொழிவாற்றுறதுலலாம் ரொம்ப புகழ் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க, ஆனால் யோகாவே இல்லாமல் இருக்கிறது. அப்போ அகங்காரத்தில் வந்து விழுந்துடுவாங்க. அச்சா, நல்லது. தாரணா கேலியே முக்கிய சார், தாரணைக்காக முக்கியமான விஷயம். सर्वशक्तिवान बाबा से शक्ति लेने के लिए याद का चार्ट बढ़ाना है. याद की भिन्न भिन्न युक्तियाँ रचनी हैं. சர்வசக்திவான் பாபாவிடமிருந்து சக்திகளை அடைவதற்காக நினைவுக்கான சார்ட்டை அதிகரிக்க வேண்டும். நினைவுக்கான பலவிதமான யுக்திகளை உருவாக்க வேண்டும். ஏகாந்தத்தில் அமர்ந்து விசேஷமாக வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். ஆத்மாவுக்கு நிறைய சம்பாதிக்கணும். செகண்ட் பாயிண்ட், सदो प्रधान बनने का ओना रखना है, गफलत नहीं करनी है, अहंकार में नहीं आना है. சதோ பிரதான் ஆக வேண்டும் என்ற கவலையை கொண்டு வாங்க. கவனக்குறைவாக இருக்கக்கூடாது, அகங்காரத்தில் வரக்கூடாது. சர்வீஸ் का शौक भी रखना या साथ साथ याद की यात्रा पर भी रहना है. சேவைக்கான ஆர்வமும் வைக்க வேண்டும், கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதான், सब कुछ बाबा हवाले कर कमल पुष्प समान न्यारे प्यारे रहने वाले डबल लाइट भव. அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்து தாமரை மலருக்கு சமான் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட் ஆகுங்கள். बाप का बनना अर्थात सब बोझ बाप को दे देना. डबल लाइट का अर्थ ही है सब कुछ बाबा को हवाले करना. பாபா சொல்கிறாங்க, வரதானத்திற்கான விளக்கம், பாபாவுடையவராக ஆகுவது என்றாலே அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் கொடுத்து விடுவது. டபுள் லைட் என்றாலே அர்த்தம் அனைத்தையும் பாபாவிடம் அர்ப்பணம் செய்வது. ஏ தன்பி மேரா நஹி
तो जब तन ही नहीं तो बाकी क्या, இந்த உடலே என்னுடையது கிடையாது. அப்போ எப்போ உடலே நம்முடையது கிடையாது, அப்போ வேற என்ன இருக்குது? आप सबका वायदा ही तन भी तेरा है, मन भी तेरा है, धन भी तेरा है, सब कुछ तेरा, कहा तो बोझ किस बात का है. इसलिए कमल पुष्प समान दृष्टांत स्मृति में रख, सदा न्यारे और प्यारे रहो, डबल लाइट बन जाएंगे. பாபா சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருடைய ப்ராமிஸ், நீங்கள் எல்லாரும் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க? பாபா, உடலும் உங்களுடையது, மனமும் உங்களுடையது, செல்வமும் உங்களுடையது. இப்போ எல்லாமே உங்களுடையதுன்னு சொல்லியாச்சுன்னா எந்த விஷயத்தினுடைய சுமைகள் உங்களுக்கு இருக்குது? ஆகையால் தாமரை மலருக்கு சமான், தாமரை மலருனுடைய எடுத்துக்காட்டை உங்கள் முன்னாடி ஞாபகத்தில் வைத்து சதா ஞாராவாக அன்பானவராக இருங்கள். டபுள் லைட் ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன். रूहानियत से रोप को समाप्त कर स्वयं को शरीर की स्मृति से गलाने वाले ही सच्चे पांडव हैं. ஸ்லோகன். ஆன்மீகத்தினால் ஆணவத்தை சமாப்தி செய்து தன்னை சரீரத்தினுடைய நினைவிலிருந்து மறக்க வைப்பவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள். ஓம் சாந்தி. இன்றைய நாளிற்கான பாபாவினுடைய அவ்யக்த தூண்டுதல். सदा बाबा के साथ का अनुभव करते चलो तो विजय रहेंगे, क्योंकि साथ की अनुभवी आत्मा मोहब्बत में लवलीन रखती हैं. சதா பாபாவின் துணையை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள், அப்பொழுது வெற்றியாளராக இருப்பீர்கள். ஏனென்றால் கூடவே இருக்கக்கூடிய அனுபவி ஆத்மாக்கள் அன்பில் மூழ்கி இருப்பார்கள். वो किसी के भी प्रभाव में नहीं आ सकती हैं. सदा समर्थ बाबा के संग में रहने वाली समर्थ आत्मा सदा माया को चैलेंज कर विजय प्राप्त कर लेती हैं. யார் அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அவங்க ஒருபோதும் யாருடைய பிரபாவத்திலும் போகவே மாட்டாங்க. சதா சக்திசாலி பாபாவுடன் தொடர்பில் இருக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மாக்கள் சதா மாயாவுக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க, சவால் விட்டு வெற்றி அடைஞ்சிருவாங்க. माया का आना ये कोई बड़ी बात नहीं, लेकिन वो अपना रूप न दिखाएं तब कहेंगे विजय. மாயா வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் மாயா நம்மக்கிட்ட அதனுடைய ரூபத்தை காட்டக்கூடாது, அப்போ தான் நாம் வெற்றியாளர் என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி.